ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒன்னு கோட்டியா, ஒன்னு மோட்டியா. 2 பேருமே கூலி வேலை செய்யறவங்க. சகப்பு துணியில தலையில சுத்தப்பட்ட சும்மாடு அவங்களுடைய தலைக்கு அது அடையாளமா ஆயிடுச்சு. வெயில் காலமோ குளிர்காலமோ மழையோ இல்ல வெயிலோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கூலி வேலை பார்ப்பாங்க. அப்புறம் ஒன்னா சிரிப்பாங்க. மோட்டியா உயரமா உள்ளியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. கோட்டியா கொஞ்சம் குண்டானவரு, கொஞ்சம் அமைதியானவரு, ஆனா மனசளவுல ரொம்ப ஆழமானவரு. ஒரு நாள் ராத்திரி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குடிசைக்கு வெளியில உட்காந்துருந்தாங்க. ஏய் மோட்டியா, உனக்கு ஒன்று தெரியுமா? நமக்கு ஒரு சொந்த வீடு செங்கல்ல மாடி வீடு. அப்போ பாத்திரம் தேய்க்கிற வேலையை நான் தான் பார்ப்பேன். அப்புறம் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு தருவேன். 2 பேரும் சிரிப்புல தன்னையே மறந்துட்டாங்க. தன்னோட வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போனதுக்கு அப்புறமா கூட 2 பேரோட கனவு சின்னதா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். அதுக்காக அவங்க 2 பேரும் கடினமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பணத்தை சேர்த்து வச்சாங்க. அடேங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து 80,000 ரூபாய் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம். வா அடேங்கப்பா, இப்போ நாம சீக்கிரமா பெரிய ஆள ஒருத்தரை பிடிப்போம். நாம வீட்டோட வேலையை ஆரம்பிப்போம். அடேங்கப்பா, இப்ப சீக்கிரத்துல மோட்டியா அப்புறம் கோட்டியோட கனவு உண்மையாக போகுது. அப்பதான் திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு. மோட்டியாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மூச்சு வாங்க ஆரம்பிச்சது, உடம்பு வலிக்க ஆரம்பிச்சது. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு பயனும் இல்லாம ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மோட்டியாவோட நடவடிக்கையும் மாறுச்சு. சிடு சிடுன்னு அமைதியா சோகமா இருக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு நாள் மோட்டியா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. கோட்டியா கோட்டியா, இங்க பாரு, ஒரு நல்ல விஷயத்த சொல்லட்டுமா? அடேங்கப்பா, இன்னும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க? எப்பா, கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்டுட்டாரு. இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நான் ஒரு ஆளை பார்த்தேன். மொபைல்ல யாருக்கிட்டயோ வீட்டை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு வேலை தெரியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் அவர்கிட்ட பேசினேன். உனக்கு தெரியுமாப்பா, அவரு ஒரு பில்டரா? அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவரு ஒரு தரகரும். என்னப்பா சொல்ற? அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் சொன்னாரு, சின்னதா ஒரு 1 BHK வீடு இருக்கான், ரயில்வே குவார்டர்ஸுக்கு பின்னாடி இருக்கான். இப்போ 80,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா போதுமா, அவர் அதை நம்ம பேர்ல புக் பண்ணிடுவாராம். 80,000 ரூபாவா? நீ சொல்ற விஷயம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மனுஷன் நம்பிக்கைக்குரியவர் தானே? அட ஆமாப்பா, எங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்காத. சீக்கிரமா எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடு. நாளைக்கே நான் போய் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்றேன். அப்புறம் நீயும் என் கூட வா, சரியா? தரகரை பத்தி கேள்விப்பட்டதும் கோட்டியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு பயந்தும் போயிருந்தாரு. ஏன்னா அந்த தரகர் எப்படிப்பட்டவர்னு யாருக்கு தெரியும்? அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இவருக்கு சரியா படல. ஆனா மோட்டியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. மாசக்கணக்குல உடைஞ்சு போயிருந்த மோட்டியா இன்னைக்கு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காரு. அவருடைய கண்கள்ல மறுபடியும் அதே தெளிவு இருந்தது. கோட்டியாவும் பணத்தை கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா சரி மோட்டியா, நீயும் சொல்லிட்ட. அப்ப வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நாளைக்கே நாம போய் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருவோம். மறுநாள் 2 பேரும் சொன்ன இடத்துக்கு போனாங்க. ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பழைய பில்டிங் கிட்ட அங்க ஒரு ஆளு வெள்ளை ஷர்ட், தலையில ஷைனிங் ஆன எண்ணெயில மொபைல்ல பிஸியா இருந்தாரு. ஆமாங்க ஆமாங்க, புக் பண்ணியாச்சுன்னு நினச்சிக்கங்க. டோக்கன் வந்தா போதும். பேமெண்ட்ல எல்லாம் லேட் ஆகாதுங்க. உங்களுக்கு கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. அண்ணே, இவர் தான் என்னுடைய நண்பன் கோட்டியா. பணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். ரொம்ப அற்புதம். இங்கே பாருங்க சார், இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான் உண்டு. நாளையிலேருந்து ரேட் அதிகமாயிடும். லொக்கேஷனை பார்த்தீங்கல்ல, வெறும் 5 நிமிஷம்தான். ஸ்டேஷன்ல இருந்து தண்ணி, கரண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். மோட்டியா அப்புறம் கோட்டியா முன்னாடி தரகர் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. ஏதோ பெரிய மனுஷன் போல. ஆனா கோட்டியா அவருடைய கண்களே கவனிச்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட அவசரம் தெரிஞ்சது, குரல்ல ரொம்பவே குழைச்சல் தெரிஞ்சது. சரிங்க அண்ணே, பேப்பர்ஸ் எங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு? ஆடா, அதெல்லாம் அப்புறங்க. முதல்ல டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஏன் பொறுப்புங்க. இன்ன வரைக்கும் யாரையும் நான் ஏமாத்தினதே கிடையாது. தரகர் சொன்ன பதில கேட்டதும் கோட்டியாக்கு சரிப்பட்டு வரவே இல்ல. மோட்டியாவை தனக்கு பக்கத்துல இழுத்தாரு. அப்புறம் மெல்லமா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. மோட்டியா, வேணா இரு, ஏதோ வித்தியாசமா தெரியுது. இந்த ஆள் கண்ணை பார்க்காமலே பேசுறாரு. பேச்சுல ரொம்ப கொலப்படி தெரியுது. அப்புறம் இது வரைக்கும் பத்திரத்தை கூட காமிக்கல. நீ எப்பவுமே சந்தேகப்படுறப்பா. ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா ஏன் இப்படி நீ பயப்படுற? ஏன்னா நம்மளுடைய கனவை யாரோ ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட கொடுக்க கூடாதுல்ல.
கோட்டியாவும் மோட்டியாவும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரோட முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்பதான் அவங்க பேசுறத தரகர் கேட்டாரு. அப்புறம் அவர் கோவத்துல என்ன சொன்னார்னா, இங்க பாருங்கப்பா, அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இதோட விட்டுடுங்க. என்னுடைய நேரம் ரொம்ப பொன்னான நேரம். எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவனுங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. தரகர் இப்படி பேசினதும் மோட்டியா கோட்டியா மேல கோவப்பட்டாரு. இருங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவன் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். ஏய் கோட்டியா, நீ என்ன பண்ற? இங்க பாரு, நீ பணம் கொடுக்குறேன்னு சொன்னேல்ல, இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? நீ சொல்றது எனக்கு எதுவும் பிடிக்கல. நீ பணத்தை சார்கிட்ட கொடுத்துரு. அட என்னம்மா நீ ஏன் யோசிக்கிற? கொடுங்குறேன்ல, நீ ஒத்துக்க மாட்டேன்னு தோணுது. இரு. மோட்டியா கோட்டியா நடந்துகிட்ட விதத்தை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாரு. தரகர் அங்கிருந்து போகிறத பார்த்துட்டு அவரு கோட்டியா கையில இருந்த எல்லா பணத்தையும் பிடுங்கினாரு. அப்புறம் அந்த பணத்தை தரகர் கிட்ட கொடுத்தாரு. இதைத்தான் ரொம்ப புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. மோட்டியாண்ண, நீங்க கவலையே படாதீங்க. உங்களுடைய பணமும் இடமும் பாதுகாப்பா இருக்கு. சரிங்க, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு அந்த தரகர் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் தான் மறுநாள் கோட்டியாவும் மோட்டியாவும் தரகருக்கு ஃபோன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ மொபைல்ல என்ன குரல் கிடைச்சுன்னா, இந்த எண்ணிற்கான சேவை தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. கோட்டியா மறுபடியும் நம்பரை டயல் பண்ணாரு. மோட்டியா நிம்மதி இல்லாம இங்க அங்க நடந்துட்டு இருந்தாரு. அநேகமா நெட்வொர்க் இல்லாம இருக்கும். நீ மறுபடியும் ட்ரை பண்ண. 5 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மோடியா. இந்த நம்பரை கட் பண்ணிட்டாங்க. சந்தேகம் மெல்ல மெல்ல உண்மையாக ஆரம்பிச்சது. ஏரியால சில பேருங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா உண்மை என்னன்னு வெளியே வந்தது. அந்த ஆளு ஒன்றும் வீட்டு கான்ட்ராக்டர் இல்ல, அவன் ஒரு திருடன். இப்படிதான் எல்லார்கிட்டயும் இனிமையா பேசி பேசி ஏழைங்களுக்கு கனவை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிப்பான். மோட்டியாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவரு ரொம்பவே நொந்து போயிட்டாரு. சாயந்தரம் அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவர் முகமே ரொம்ப வாடி போயிருந்தது. கோட்டியா அவரை பார்த்த உடனே ஏதோ சொல்ல வந்தாரு. ஆனா மோட்டியா அவரே சொல்ல ஆரம்பிச்சாரு. கோட்டியா, என்ன மன்னிச்சிடுப்பா. நான் உன்னை கட்டாயப்படுத்திட்டேன்பா. உன்னுடைய பணம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் நான் மூழ்கடிச்சிட்டேன்பா. பணத்தை விடு மோட்டியா. ஆனா உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா இருக்கல்ல? உன்னுடைய நிலைமை ஏன் இப்படி திடீர்னு மோசமாயிடுச்சு? அது என்னன்னா, சில மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொன்னாருன்னா, என் உடம்புல பெரிய வியாதி இருக்கான். கல்லீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான். அது அதிகமாயிடுச்சான். நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தோணுது. இந்த விஷயத்தை கேட்டதும் கோட்டியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவர் அப்படி இப்படின்னு தன்னையும் மோட்டியாவுக்கும் ஆறுதல் சொன்னாரு. அப்பதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. நான் செஞ்சதெல்லாம் நம்ம 2 பேருக்காகவும் தான் செஞ்சேன். எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சாகத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுத்த வாக்கையாவது நிறைவேற்றலான்னு நினைச்சேன். ஒரு வீடு வாங்கலான்னு நினைச்சேன். அந்த அவசரத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பேராசைப்பட்டுட்டேன். அதனால எல்லாமே வீணா போயிடுச்சு. மோட்டியா, உனக்கு என்ன பைத்தியமா? இத பாரு, நடந்தது நடந்து போச்சு. அது போகட்டும், விடு. நீ செஞ்சது நம்ம 2 பேருக்காக தானே. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. இனிமே அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. தப்பு உன் மேல இல்லப்பா, அந்த கான்ட்ராக்டர் மேலதான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா இப்போ உன்னை நீயே குற்றம் சொல்லிக்கிறது நிறுத்து, சரியா? நான் உன் கூட இருக்கேன். மோட்டியாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அன்னையில இருந்து மோட்டியா கூலி வேலை செய்யறத நிறுத்திட்டாரு. கோட்டியா ராத்திரி பகல்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸ்டேஷன்ல மூட்டை தூக்குவாரு, மார்க்கெட்ல பாக்ஸுங்களை தூக்குவாரு. பல தடவை லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படி சோர்ந்து போய் அங்கேயே தரையில படுத்துருவாரு. கோட்டியா, இனிமே போகட்டும், விடு. நீ உன்னுடைய உடம்ப பாத்துக்கப்பா. நீ பேசாம வாய மூடிக்கிட்டு இரு. நம்மளுடைய கனவை நான் நிறைவேற்றுவேன். 2 மாசம் கடந்துருச்சு. ஒரு நாள் காலையில கோட்டியா அவரை வெளியில வர சொல்லி சொன்னாரு. வா, உங்ககிட்ட ஒரு இடம் காட்டணும். மோட்டியா கோட்டியாவை பிடிச்சிக்கிட்டே போனாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு காலி இடம் இருந்தது. அந்த இடத்துல மோட்டியாவுக்கு 3 மாடி வீடு தெரிஞ்சது. இத பாரு, உனக்கும் எனக்கும் ஒரு புது வீடு. உறுதியான செங்கலால கட்டப்பட்டது. உறுதியா இருக்கும் இது. உனக்கும் எனக்கும் இருக்கிற நட்பை போல. ஒரு வழியா கோட்டியா தினமும் ராத்திரி லேட்டா வந்ததுக்கு காரணம் மோட்டியாவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பகல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு அப்புறம் ராத்திரியில தன்னுடைய நண்பனுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டுறதுல இருந்தாரு. கோட்டியாவோட இந்த அன்பை பார்த்துட்டு மோட்டியா உணர்ச்சி வசப்பட்டாரு. அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட இந்த வீட்டுல இருந்தாங்க. கிராமத்துல சம்பத்துன்னு பேர் கொண்ட கண்ணு தெரியாத ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய மனைவி ருக்மணி சம்பத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறதே இல்ல. அவ ராத்திரி பகலும் சம்பத்துக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி கேவலமா பேசிக்கிட்டே இருப்பா. சம்பத்துக்கு சாப்பாடும் கொடுக்காம பட்னியா போடுவா.
பாவம் சம்பத் கிராமத்துல யார் வீட்லயாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தன்னோட வயிறை நிறைச்சுப்பாரு. ஒரு நாள் சம்பத் ஒரு கடையில உட்கார்ந்திருந்தாரு. அப்பதான் கிராமத்தை சேர்ந்த ஒரு மோசமான இளைஞன் மனோஜ் வந்து சம்பத்து கிட்ட சொன்னா, இப்போல்லாம் உன்னோட பொண்டாட்டி உனக்கு சாப்பாடே போடுறதில்லன்னு கேள்விப்பட்டேன். எத்தனை தடவை சொல்கிறது மனோஜ், முதல்ல உன்னோட வேலையை மட்டும் பாரு. அட நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா கேட்டேன். நீ எதுக்காக விஷயத்தை தப்பாக எடுத்துக்கிற? ஏன்னா இது என்னோட குடும்பத்தில் நடக்கிற விஷயம். அந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு. அப்படின்னா உன்னோட வீட்டு விஷயங்களை உன் வீட்டிலேயே வச்சுக்க வேண்டியது தானே? உன்னோட பொண்டாட்டிக்கு கொஞ்சமாவது மரியாதை சொல்லி தரியா இல்லை இல்லையா? நீ என்னதான் சொல்ல வர மனோஜ்? அது என்னன்னா, உன்னோட பொண்டாட்டி இருக்கால்ல, அவ கிராமத்து தலைவரோட பையன் ராகேஷ் கூட சுத்திட்டு இருக்கா. நேத்து நான் என்னோட கண்ணால அவங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். ராகேஷ் அவங்க கிட்ட எந்த மாதிரி பேசிட்டு இருந்தான் தெரியுமா? அவனோட பொண்டாட்டி மாதிரி பேசிட்டு இருந்தான். நீ தேவையில்லாம பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என்ன பேசிட்டு இருக்கன்றது தெரியுதா உனக்கு? நீ என்னோட பொண்டாட்டியோட குணத்தை பத்தியே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. மொத்த கிராமத்துக்கும் நல்லா தெரியும் உன்னோட பொண்டாட்டி ருக்மணி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் உனக்கு கண்ணு தெரியாததுனால எந்த வேலைக்கும் லாய்க்கல. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவங்க மேல இதுல எந்த தப்பும் கிடையாது. நீ எங்கேயாவது வெளியே போகணும்னா ஒரு கொம்போட உதவி இல்லாம உன்னால போக முடியாது. அண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ரொம்ப பெரிய உதவியை பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் இதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. ஏன்னா இந்த கிராமத்துல நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிற பசங்க கூட கல்யாணம் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் சொன்னதை கேட்டுட்டு சம்பத் ரொம்ப கோவத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் தன்னோட மனைவி ருக்மணி கிட்ட சொன்னாரு, நான் என்ன கேள்விப்படுற ருக்மணி, நீ கிராமத்து தலைவரோட பையன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கியா? அதுவும் தப்பா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னா? மனோஜ் தான். ஆனா மனோஜ் மட்டும் இதை சொல்லல. கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் உன்னை பத்தி தப்பா பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சமாவது வெக்கப்படணும் ருக்மணி. உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ என்னோட பொண்டாட்டி. இந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இல்லைனா நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணேன்னு சொல்லு. நான் சின்ன வயசுலயே குருடன் ஆயிட்டேன். உனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும்ல? ஆமா, பண்ணிக்கிட்டேன் தான். உன்னோட நிலத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு என்ன தெரியும் உன்னோட உதவாக்கார அப்ப உயிர்ல இப்படி எல்லாம் எழுதி வச்சிருப்பாருன்னு. தன்னோட குருடனான புள்ள சம்பத் ஏதாவது பிச்சைக்காரங்களுக்கு கூட தன்னோட சொத்தை எழுதி வைக்கலாம், தன்னோட பொண்டாட்டி பேர்ல எழுதி வைக்க கூடாதுன்னு, அதை விற்கவும் முடியாதுன்னு எழுதி வச்சிருக்காரு. என்னோட அப்பாவை பத்தி எதுவும் தப்பா பேசாத ருக்மணி. எனக்கு கண்ணு தெரியாத காரணத்தால என்னை ஏமாத்திடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த காரணத்தால தான் அவர் அந்த மாதிரி உயில் எழுதி வச்சுட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம என்னோட சொத்துக்களுக்கு எங்க இருந்தெல்லாம் வாடகை வந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க ருக்மணி. அதுல இருந்து எனக்கு ஒரு பைசா கூட தேவையே கிடையாது. நீ என்ன நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்க. எனக்கு வயிறு நிறைய சாப்பாடும் போடுறதில்ல. கிராமத்துல இருக்கிற வீடுகளுக்கு போய் அவங்க கிட்ட கேட்டுதான் நான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தும் கூட நான் இது வரைக்கும் உன்னை எதுவுமே கேட்டதில்லை. அப்படி நான் அந்த அளவுக்கு மோசமானவளா தெரியலனா என்னை விட்டுட்டு போய் தொலை வேண்டியதானே? ருக்மணி சொன்னதை கேட்டுட்டு சம்பத் ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சரி ருக்மணி, நான் கிளம்புறேன். ஆனா இனிமே எப்பவும் திரும்பி இங்க வரவே மாட்டேன். போய் தொலை. எனக்கும் நீ தேவையே கிடையாது. சம்பத் பாவம் தன்னோட வீட்ல இருந்து அழுதுகிட்டே ரோட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. ஒரு ரோட்ல போய் உக்காந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு கிராமத்தை சேர்ந்த பல்வீர், அவரு ஒரு ட்ரக் டிரைவர், சம்பத் கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, அட என்னாச்சு சம்பத் அண்ணன், உங்களோட மனைவி உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா என்ன? இங்க கவலையா உட்காந்துருக்கீங்க. அடிக்கடி நான் யோசிப்பேன் பல்வீர் அண்ணன், கடவுள் என்னை எதுக்காக உயிரோட வச்சிருக்காருன்னு. அப்படி நான் இருந்தும் என்னை எதுக்காக குருடனா வச்சிருக்காரு? அட சம்பத் அண்ணன், நீங்க எதுக்காக அழுவுறீங்க? என்னை மன்னிச்சிடுங்க. என்னால உங்களோட கண்ணீரை துடைக்க முடியாது. நான் என்னோட மனைவியை ரொம்பவே காதலிச்சேன். ஆனா இருந்தாலும் என்னோட மனைவி எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. இந்த உலகமே இப்படிதான் இருக்கு சம்பத் அண்ணன். ஒருவேளை உங்களோட கண்ணு சரியாயிடுச்சுன்னா உங்களோட பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நானும் ட்ரக் எடுத்துக்கிட்டு வெளியே போகணும். பல்வீர் அண்ணன், நானும் உங்க கூடவே வந்துடுறேனே. சம்பத் அண்ணன், நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நான் வண்டியில பொருளை எடுத்துக்கிட்டு பஞ்சாப் வரைக்கும் போகணும். அப்புறம் பஞ்சாப் இங்கேருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நீங்க களைச்சு போயிடுவீங்க. இல்ல பல்வீர் அண்ணன், நான் கொஞ்ச நாளைக்கு இந்த கிராமத்தை விட்டும் என்னோட வீட்டை விட்டும் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை உங்க கூட கூட்டிக்கிட்டு போங்க. இல்லை நீங்களும் இந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க மாதிரி என்ன தப்பா நினைக்கிறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க சம்பத் அண்ணன்? நான் எப்பவுமே உங்களை தப்பா நினைச்சதே கிடையாது. என்னோட பொண்டாட்டி ராத்திரி எப்போ சாப்பாடு செஞ்சாலும் எங்க பையன்கிட்ட சொல்லி சம்பத்தண்ணனை போய் கூட்டிட்டு வர சொல்லுவா. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்வா. சரி, நீங்க என் கூட வாங்க. பல்வீர் இறக்க சுபாவம் கொண்ட ஒரு மனுஷன். சம்பத் பல்வீர் கூட ட்ரக்ல போய் உட்கார்ந்தாரு. பாதி ராத்திரி வரைக்கும் ட்ரக் ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ட்ரக்கோட 4 டயர்லயும் ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. என்னாச்சு பல்வீர் அண்ணன்? தெரியல சம்பத் அண்ணா,
இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இப்படி சொல்லிட்டு பல்வீர் ட்ரக்கை விட்டு இறங்கினாரு. அப்புறம் சம்பத்தும், இங்க ட்ரக்கோட 4 டயரும் ரொம்ப மோசமா வெடிச்சிருக்கு. இங்க அக்கம் பக்கத்துல எந்த ஒரு ட்ரக்கும் வர மாதிரியும் தெரியல. நம்ம மாட்டிக்கிட்டோம். சம்பத் பயந்துகிட்டே என்ன சொன்னாருன்னா, இப்போ என்ன பண்றது பல்வீர் அண்ணன்? நம்ம யோசிக்கலாம் சம்பத் அண்ணன். ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும்ல. இல்லனா நம்ம 2 பேரும் இந்த இடத்துல பசியாலேயே செத்து போயிடுவோம். அப்பதான் பல்வீரோட பார்வை பக்கத்துல இருந்த ஒரு ட்ரக் மேல பட்டுச்சு. ட்ரக்க பார்த்துட்டு பல்வீர் ரொம்ப மோசமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த ட்ரக் ராத்திரி இருட்டுல ரொம்ப பயங்கரமா வெளிச்சத்துல மின்னுச்சு. பல்வீர் அங்கிருந்து அந்த ட்ரக்கு கிட்ட ஓடினாரு. அந்த ட்ரக்க பார்த்து அவர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டாரு. ஏன்னா அந்த ட்ரக் மணல்ல செய்யப்பட்ட ஒரு ட்ரக். பல்வீர் சம்பத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, சம்பத் அண்ணன், எனக்கு இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுது. இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை என்னோட லைஃப்ல நான் எப்பவும் பார்த்ததே இல்லை. இந்த மண்ணு ட்ரக்கை எப்படி செஞ்சிருக்காங்கன்னா உண்மையான ட்ரக் மாதிரி எல்லாமே ஒரிஜினலா இருக்கு. நல்ல கவனமா பாருங்க பல்வீர் அண்ணன். ஒருவேளை இதோட முதலாளி இங்க எங்கன்னா இருக்க போறாரு. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க சம்பத் அண்ணன்? இங்க யாருமே கிடையாது. அப்படின்னா ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம முதல்ல இந்த மோசமான இடத்தை விட்டு வெளியே போயே ஆகணும். சம்பத் சொன்ன வார்த்தை பல்வீருக்கு சரின்னு பட்டுச்சு. பல்வீர் வந்து சம்பத்தை ட்ரக்குக்குள்ளர உட்கார வச்சாரு. அவரு அந்த ட்ரக்ல சாவியை போட்டதும் அந்த ட்ரக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடேங்கப்பா, விசித்திரமா இருக்கு. இந்த மண்ணு ட்ரக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பல்வீர் அந்த ட்ரக்ல கியரை போட்டாரு. அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் அது ரொம்ப தூரத்துல இருந்து அப்படியே பிளாக் ஹோல் மாதிரி சுத்திக்கிட்டு வந்தது. பல்வீருக்கு முன்னாடி வந்து நின்னுது. அப்புறம் அந்த ட்ரக் தன்னோட முழு வேகத்துல அந்த பிளாக் ஹோல்குள்ள போயிடுச்சு. அதுக்குள்ளர ஒரே இருட்டா இருந்தது. பல்வீர் அலறிக்கிட்டே சம்பத் கிட்ட சொன்னாரு, சம்பத் அண்ணன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இந்த இடத்துல ரொம்பவே இருட்டா இருக்கு. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அட பல்வீர் அண்ணன், என்னோட வாழ்க்கையில கடைசி 25 வருஷமா இருட்டு தானே இருக்கு. நான் தெரியாம கேட்டுட்டேன். சம்பத் அண்ணனுக்கு பல வருஷமா கண்ணு தெரியலல்ல. அப்பதான் பல்வீருக்கு எதிர்க்க சூரியன் உதயமாகிறது தெரிஞ்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரக் ஒரு ரோட்ல போய் நின்னுச்சு. பல்வீர் சம்பத்தை கூட்டிக்கிட்டு அந்த ட்ரக்கை விட்டு இறங்கி வெளியே வந்தாரு. அப்புறம் அதிசயமா நாலாபுறமும் பார்த்தாரு. அவர் பார்த்தாரு, சூரியன் தலைக்கு மேல தெரிஞ்சது. நாம இப்போ பஞ்சாபுக்கு வந்துட்டோமா? பஞ்சாபுக்கு இல்ல சம்பத் அண்ணன். நாம இப்போ எங்க வந்திருக்கோன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நாம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரக்ல ஏறி உட்கார்ந்தோம். ஆனா இவ்வளோ சீக்கிரம் இங்க எப்படி வந்தோன்னு தெரியலையே. அப்புறம் இது எந்த கிராமம்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சம்பத் அண்ணன். நம்ம 2 பேரும் இந்த ட்ரக்ல ஏறி உட்காந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. அதுக்கு பதிலா நம்ம அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம். இப்படி சொல்லிட்டு பல்வீர் ரொம்ப கோவப்பட்டு அந்த ட்ரக்க ஒரு குத்து குத்தினாரு. பல்வீர் அந்த ட்ரக்ல ஒரு குத்து குத்துனதுமே அந்த மணல் ட்ரக்ல தூசி எலும்ப ஆரம்பிச்சது. ஆனா அந்த தூசிகள் சம்பத்தோட கண்ணில் பட்ட உடனே சம்பத்துக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு இப்போ எல்லாமே தெரியுது பல்வீர் அண்ணன். நீங்க ரொம்ப பலசாலியா உயரமா இருக்கீங்க. என்ன விளையாடுறீங்க சம்பத் அண்ணன்? நான் ஒன்றும் விளையாடல பல்வீர் அண்ணன். நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க இப்போ நீல கலர்ல தலப்பாவும் பிளாக் கலர்ல பேண்ட்டும் அப்புறம் ரெட் கலர்ல ஷர்ட்டும் போட்டிருக்கீங்க. அடேங்கப்பா, உங்களுக்கு நிஜமாவே பார்வை வந்துருச்சு சம்பத் அண்ணன். அப்பதான் சம்பத் அந்த இடத்த ரொம்ப கூர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் திடீர்னு அவரோட மைண்ட்ல வேகமா ஒரு பொறி தட்டுச்சு. அப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து வயல் பக்கமா ஓட ஆரம்பிச்சாரு. பல்வீரும் சம்பத் பின்னாடியே அந்த வயல்வெளியில ஓட ஆரம்பிச்சாரு. அப்பதான் சம்பத்தோட பார்வை ஒரு குழந்தை மேல பட்டது. அவன் சில பசங்களோட ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் பசங்க கிட்ட பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஊஞ்சலை வேகமா ஆட்ட சொல்லி சம்பத் இந்த காட்சிய ரொம்ப அதிசயமான பார்வையில பார்த்துட்டு பல்வீர் கிட்ட சொன்னாரு, பல்வீர் அண்ணன், அங்க இருக்கிற பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த பையன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த பையனை நல்ல கவனமா பாருங்க பல்வீர் அண்ணன். அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் அங்க இருக்கிற அந்த பையன் யாருன்னு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பையனையும் பாருங்க. சம்பத் சொன்ன உடனே பல்வீர் அந்த பசங்களை ரொம்ப உத்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அவர் அப்படியே அதிர்ந்து போய் சம்பத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அது நீங்க தான் சம்பத் அண்ணன். அப்புறம் உங்களுக்கு பக்கத்துல நின்று இருக்க அந்த பையன், அது நம்ம கிராமத்துல இருக்கிற அந்த பல்லி. இப்ப பல்வீர் நாலாபுறமும் ரொம்ப உத்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருடைய பார்வை தூரத்துல இருந்த ஒரு கிராமத்து மேல பட்டுச்சு. பல்வீர் சத்தம் போட்டு சொன்னாரு, இது நம்மளோட கிராமம் தானா? அப்படின்னா நம்ம கடந்த காலத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்பதான் சம்பத் பார்த்தாரு, தன்னோட குழந்தை பருவத்துல இருக்கிற உருவம். அந்த பையன் தான் ஊஞ்சல்ல உட்காந்து ரொம்ப வேகமா ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்தான். சம்பத் அங்கேருந்து ஓடி போனாரு. தன்னோட குழந்தை பருவத்துல இருக்கிற அந்த பையன் கிட்ட சொன்னாரு, நீ வீட்டுக்கு போப்பா. யார் நீங்க? நான் தான் நீ.
நான் தான் நீனு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த விஷயத்த உன்னால் இப்போ புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. ஆனால் நீ பெரிய பையனாக வளரும்போது உனக்கு எல்லா விஷயமும் புரியும். கொஞ்ச நேரத்தில் நீ இந்த ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்துடுவ. அப்போ உன்னோட தலை அந்த மரத்தில் போய் இடிச்சிடும். அப்புறம் நீ எப்போவும் நிரந்தரமாக குருடனாக மாறிடுவ. அப்புறம் உன்னோட வாழ்க்கையே நாசமாயிடும். நீ என்னோட சின்ன வயசு பருவம். நான் காலத்தை கடந்து பின்னாடி வந்திருக்கேன். சம்பத் தன்னோட சின்ன வயசுல கூட ரொம்ப அப்பாவியா இருந்திருக்காரு. சம்பத் சொன்னதை கேட்டுட்டு சம்பத்தோட குழந்தை பருவ உருவம் பேசாம அந்த ஊஞ்சலை விட்டு இறங்கிட்டான். அப்புறம் தன்னோட நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் சம்பத் அண்ணன்? நீங்கள் இந்த இடத்துல இந்த நாளில் தான் குருடனாக மாறினீங்களா? ஆமாம், எனக்கு சின்ன வயசில் வேகமாக ஊஞ்சல் ஆடணுன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் ஒரு நாள் நான் கீழே விழுந்துட்டேன். அப்போ என்னோட தலை அந்த மரத்தில் போய் பயங்கரமாக இடிச்சு அன்னையிலேருந்து நான் குருடனாக தான் இருக்கேன். அப்பதான் பூமியில இருந்து பல நேரங்கள்ல ஒரு ஒளி வந்தது. சம்பத் அப்புறம் பல்வீரோட உடம்பு அந்த ஒளியில நிறைஞ்சது. அவங்க நேரா அந்த மண் ட்ரக்ல போய் சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த மணல் ட்ரக் உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ரக் ஸ்டார்ட் ஆன உடனே மறுபடியும் எதிர்க்க அதே பிளாக் ஹோல் வந்தது. அந்த மணல் ட்ரக் அந்த பிளாக் ஹோல்குள்ள போய் அப்படியே மறைஞ்சது. கொஞ்ச நேரத்துல சம்பத்தும் பல்வீரும் அதே இடத்துல போய் நின்னாங்க. எந்த இடத்துல அந்த ட்ரக் கிடைச்சதோ அங்க. சம்பத்தும் பல்வீரும் உடனே அந்த ட்ரக்கை விட்டு இறங்கினாங்க. சம்பத்துக்கு இப்ப எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. நீங்கள் காலத்தையே மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாய ட்ரக் இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இல்லை பால்வீர், காலத்தை மாற்றுற உரிமை மனுஷங்களுக்கு கிடையவே கிடையாது. உண்மை என்னன்னா, ஈஸ்வரனுக்கு என் மேலே கருணை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எனக்காக ஒரு பெரிய உதவியை செஞ்சுருக்காரு. ஈஸ்வரன் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுருக்காரு. அன்னைக்கு தான் நான் குருடனா மாறினேன். அப்பதான் அந்த ட்ரக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் ஒரு மாய ட்ரக், டைம் டிராவல் செய்கிற ட்ரக். யார் என்னோட வண்டியில் வந்து உட்கார்றாங்களோ அவங்க அவங்களோட குழந்தை பருவத்துக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க இந்த உலகத்தில் எந்த காலத்துக்கு வேணா போயிட்டு வர முடியும். ஒருவேளை நான் வேற யாரோட குழந்தை பருவத்துக்கு போகணுன்னாலும் அவங்களோட வாழ்க்கையை மாற்றணுன்னாலும் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களா? இல்லை, மாத்துறது எப்போவோ நல்ல காரியத்தையே செய்யாது. நான் யாரோட கடந்த காலத்துக்கு போக முடியும்னா அவங்களுக்கு முக்கியமாக மாற்ற அவசியம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஒருவேளை நீ யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினச்சேன்னா ராத்திரி வேலையில் இதே நேரத்தில் இதே இடத்துல எனக்காக வந்து காத்துக்கிட்டு. சம்பத்தும் பல்வீரும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. சம்பத்தோட கண்கள்ல பார்வை கிடைச்ச உடனே அவருடைய மனைவி ருக்மணி ஆச்சரியத்தோட சொன்னா, ஆட உங்க கண் பார்வை திரும்பி வந்துடுச்சா? உங்களுக்கு தெரியுமா நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன்னு? எனக்கு தெரியும் ருக்மணி, நீ என்ன எங்கெங்கெல்லாம் தேடி இருப்பேன்னு தெரியும். சரி, நீ இப்போ எங்கேருந்து வந்துட்டு இருக்க? ராத்திரி முழுக்க நான் வெளியில உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அங்கிருந்து தான் வந்தேன். அப்பதான் சம்பத் தன்னோட மனைவி கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சாரு. ஒழுங்கா இங்கேருந்து போயிடு ருக்மணி. நீ இங்கேருந்து நேராக போனேன்னா உன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இனிமே என்னால் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழவே முடியாது. என்னோட நேரத்தை நீ வீணாக்காத. நீ குணத்தால் ரொம்ப கெட்ட பொண்ணாக இருக்கிறதோட சேர்த்து ரொம்ப பேராசை பிடிச்சவளாகவும் இருக்க. நீ ராத்திரி முழுக்க தலைவரோட பையன் கூட தானே இருந்துட்டு வர. எனக்கு இந்த விஷயத்த வேற யாரும் கிடையாது, அந்த தலைவர் தான் என்கிட்ட சொன்னார். ஏன்னா அவரும் அவரோட பையனோட எதிர்காலத்தை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ருக்மணி எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பார்த்தா. ஆனா சம்பத் அவ சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கல. சம்பத் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கும் அவரு அந்த டைம் டிராவல் மணல்ல செய்யப்பட்ட அந்த ட்ரக் மூலமா மற்றவங்களோட கடந்த காலம் அப்புறம் எதிர்காலத்துக்கு போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு.